நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் பக்கத்தில் ஒரு வீட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கூட வராது. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமான ஒரு வீட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட பட்ஜெட் சொல்லிடுறேன். 95 lakhs, 3.31 cents of land, 2350 square feet of built-up area. இது ஒரு 3 BHK ஹோம், செமி ஃபர்னிஷ்ட் ஹோம். வீடுமே நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு அந்த ஏரியாவிலே நிறைய வீடுகள் கட்டி விற்றுருக்காங்க. அந்த ஒரு பில்டரோட தான் சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஸோ கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஒரு பெரிய கார், எவ்வளோ பெரிய கார் வேணாலும் தாராளமாக விடலாம். அதில் வர பைக்ஸ் எல்லாமே நீட்டாக விட்டுக்கலாம். நல்ல ஸ்பேஷியஸான, சூப்பர் ஸ்பேஷியஸான நல்ல ஒரு கார் பார்க்கிங். செட்பேக் ஏரியாவுமே சூப்பராக விட்டுருக்காங்க. வீட்டை தாராளமாக சுற்றி வரலாம். இந்த பக்கம் கூட இதில் கூட பைக்ஸ் எல்லாம் விடணும்னா சூப்பராக விட்டுக்கலாம். நீட்டாக அவ்வளோ இடம் இருக்குது. ஸோ இந்த கார் பார்க்கிங் டைல்ஸுக்கெல்லாம் ஒரு சின்ன கிராஸ் தீம்டான டைல்ஸ் எல்லாம் லே பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சுற்றி செடிகள், தொட்டியில் செடிகள் வச்சுக்கலாம், ஹேங்கிங் பாட்ஸில் வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம். அவ்வளோ இடங்கள் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. பின்னால் இருக்கக்கூடிய இடமுமே நல்லா பசுமையாக அழகாக இருக்குது. ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி கான்க்ரீட் ஏரியாலாம் கிடையாது. நல்ல பசுமையான ஏரியாவில் பார்க்குறவங்க அதுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் டெசர்ட் ரோஸ்ன்னு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. திஸ் இஸ் நாட் அ டெசர்ட் ரோஸ். இது நல்ல ஒரு லொக்கேஷன்லேயே சூப்பராக இருக்குது. வீட்டை தாராளமாக சூப்பராக சுற்றி வந்துடலாம். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே லேகோ, ஒரு சின்ன கேப்பு அப்படிலாம் இல்லை. வீட்டை ஒரு சுற்றி வந்தாச்சு. முறைப்படி சுற்றி முடிச்சாச்சு. ஸோ இனி உள்ளே போயிட்டு பார்த்துடலாம். கண்டிப்பாக அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடு பார்த்துட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்குமே லோ பட்ஜெட்டில் இருக்குன்னா 30 லட்ச ரூபாயிலிருந்து 3 கோடி ரூபா வரைக்கும் எக்கச்சக்கமான வீடுகள் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட 50க்கு மேலே நாகர்கோவிலில் நம்மக்கிட்ட வீடுகள் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கம்பெனியில் லேண்ட் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவ்வளோ யார்கிட்டையுமே இல்லாத ஆப்ஷன் ஆஃப் வீடுகள் என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ வீடுகள் பார்த்துட்டிங்கன்னா மல்டிபிள் சாய்ஸஸில் பார்க்கணுன்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ சாய்ஸஸ் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. ஸோ ஹால் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு, சூப்பராக இருக்குது. நல்ல அமைப்பாக, ஷேப்பாக, மொழிப்பாக இருக்குது. சூப்பர் ஸ்பேஸ். உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். நீட்டான ஒரு ஹாலு. பெரிய ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் ஒன்றுமே பண்ணல. சிம்பிளாக இருக்காங்க. வால் மவுண்டட் எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சீலிங் எல்இடிஸ், அதெல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ இது WPVC ஒர்க் எதுவுமே பண்ணல. எல்லா இடத்துலையுமே டைல்ஸ் வச்சே முடிச்சிட்டாங்க லைஃபுக்காக. இதோ டைல்ஸ் தான், படியில் பார்த்தோன்னா டைல்ஸ் தான். வால்பேப்பரோ WPVC ஒர்க்ஸோ எங்கேயுமே இருக்காது. இந்த டைல் ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சிலலாம் பண்ணும்போது சொதப்பியும். சூப்பராக இருக்குது. டிவி, எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் வைக்கலாம். நல்ல ஸ்பேஸாக சூப்பராக இருக்குது. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துட்டாங்க. இன்டீரியர் எல்லாமே நீட்டாகவே பண்ணி முடிச்சிட்டாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். 95ங்கிறது நெகோஷியபிள் தான். ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நெகோஷியேட் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வந்து டைனிங்கான வாஷிங் ஏரியா. இதுவுமே சூப்பரான டைல்ஸ்லேயே ஒரு வுட்டன் டெக்ஸ்சர் டைல்ஸில் ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. நீட்டாக இருக்குது. ஸோ கிச்சனில் பட்டர்ஃப்ளையோட சிம்னி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கிச்சன் நல்ல நீட்டாக, அமைப்பாக, அழகாக இருக்குது. பேஸ்கெட்ஸு, கேஸ் வைக்கிறதுக்கு சூப்பரான செட்டப்பு எல்லாம் நறுக்குன்னு நல்ல கலர் தீமில் கொடுத்துட்டாங்க. எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களோட திங்ஸை எடுத்துகிட்டு வந்து குடி புகுந்துக்கலாம். கிச்சன் நல்லா அருமையாக இருக்குங்க. கிச்சன் பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. அப்புறமா அடிக்கடி எடுக்கிற மாதிரி பொருட்களை வைக்கிறதுக்கான ஃபேஸ் லைட் எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் நிறைய சீரகம், கடுகு, மல்லிகில்லி எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதுலேயுமே லைட்டு பிடிக்கும். இதுலேயுமே வால் மவுண்டட் லைட்ஸ் எல்லாம் போட்டாங்க. நல்ல மொழிப்பாக சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. கிச்சன் நல்லா இருக்குங்க. கலர் தீமே நல்லா இருக்குது. ஸோ பெட்ரூம் இதுதான் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ சிம்பிளான ஒரு பெட்ரூம். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, சின்னதுன்னு சொல்ல முடியாது. கரெக்டான சைஸு. ஹாட் இதில் போட்டுக்கலாம். கரெக்டான சைஸில் சூப்பராகவே இருக்குது. இங்கேயுமே சேம் எல்லாமே ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. தீம் வந்து நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ப்ளூ அண்ட் ஒயிட் தீம் எனக்கு நல்லாவே, அதுவும் பர்சனலாக பிடிச்ச கலர் ப்ளூ பிடிச்சிருக்கு. ஸோ பாத்ரூமோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் தான். அதிலலாம் எந்த இதுவுமே இல்லை. எல்லாமே குவாலிட்டியான பேரிவேர் ஃபிட்டிங்ஸு. வால் மவுண்டட் க்ளோசெட்லாம் போட்டிருக்காங்க. அதுவுமே பேரிவேரு. உள்ள இருக்கக்கூடிய டேங்க் பேரிவேரு. ஸோ டைவர்ட்டருமே பேரிவேர். எல்லாமே பேரிவேர். ஃபிட்டிங்ஸ்லாம் நல்ல எக்ஸலண்ட்டான குவாலிட்டியான நல்ல ஃபிட்டிங்ஸு. ஹீட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸு. டாப் வரைக்குமே டைல்ஸ் வந்து லே பண்ணிட்டாங்க. அதுவுமே நல்லா இருக்குது. அழுக்கு எதுவுமே வராது. ஸோ சூப்பராக இருக்குது. இதில் அழகாக ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டுமே நல்லா இருக்குது.
ஸோ ஸ்டேர்கேஸ் ரெயிலிங்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே கொடுத்துட்டாங்க. இதுவுமே நல்லா சூப்பராக தான் இருக்குது. இதுவும் டைல்ஸ் தான், வால்பேப்பர்லாம் இல்லை. ஒரு ஸ்டோன் டெக்ஸ்சர்டு டைல்ஸ் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த அளவுக்குமே ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஸோ இது வந்து செகண்டரி ஹாலுமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, வர சொல்ல முடியாது. நல்ல சூப்பர் ஸ்பேஷியஸான ஒரு செகண்டரி ஹால், நீட்டாக இருக்குது. இதுலேயுமே டிவிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சோஃபாஸ்லாம் போட்டுக்கலாம். இதுலேயுமே ஒரு வாஷிங் ஏரியா, இங்கே ஏதாச்சும் சாப்பிட்டிங்கன்னா வாஷிங்க்கு இது ஒரு வாஷிங் ப்ரொவிஷனுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. சுவிட்சஸ் எல்லாமே நல்ல எல்இஸோட சுவிட்சஸ். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஹை குவாலிட்டி ஃபிட்டிங்ஸ் தாங்க. ஸோ இது பார்த்துடலாம். இது கீழே இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், நல்ல ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது ரொம்ப பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாத்ரூமோட சைஸாக வருங்க, நான் சேர்ந்துருவீங்க. ஸோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூம், செம ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் தீம் தான், நீட்டாக இருக்குது. ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் சன்லைட்டுக்காக என்ன ஒரு ஒர்க்குமே அதில் பண்ணியிருக்காங்க, அந்த ஒர்க்குமே அழகாக இருக்குது. கர்டன் போட்டு அதை கூட ஹைட் பண்ணிக்கலாம். வாங்க பாத்ரூம் பார்க்கலாம், பிரம்மாண்ட பாத்ரூம். ஸோ இது ஒரு பிரம்மாண்டமான பாத்ரூம், நல்ல ஸ்பேஸ்ங்க. அங்கேருந்து எடுக்கிறாங்க, இங்கே வரைக்குமே நீட்டாக தெரியுது. எல்லாமே பேரிவேர் தான், டேங்க் பேரிவேர், கெப்ரிட்டு இது எல்லாம் இல்லை. பேரிவேர் டேங்க்கு, பேரிவேர் இது, பேரிவேரோட டைவர்ட்டர்ஸு எல்லாமே பேரிவேர் தான். ஃபிட்டிங்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் லே பண்ணியிருக்கு, டாப் வரைக்குமே சூப்பராக பண்ணிட்டாங்க. ஷவருமே நல்ல பெரிய ஷவரு, ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ், வெட் ஏரியா ட்ரை ஏரியா செப்பரேஷன், நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது பாத்ரூம். ஸோ ஒரு 90 lakhs அரௌண்ட் பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் ஆஃப் வீடு. அதுவும் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கிட்டங்க. நிறைய மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் கேட்பீங்கல்ல, மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் தான். ஒரு 200 மீட்டரில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடு வந்துடும். ஸோ இது 3rd பெட்ரூம், இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. சேம் தீம் தான், ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் ஒரு கபோர்டு ஒர்க்கு, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. பாத்ரூம் இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸான பாத்ரூம், எல்லா ஃபிட்டிங்ஸுமே பேரிவேர் தான். வாலில் டாப் வரைக்குமே டைல்ஸ் லே பண்ணிட்டாங்க. ஸோ அழுக்கு இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ், அதனால் கால் வழுகாது. டைவர்ட்டர்ஸு எல்லா ப்ரொவிஷனுமே நறுக்குன்னு கொடுத்துட்டாங்க. இனி பால்கனியை பார்த்துடலாம். ஸோ இங்கேருந்து அந்த ஸ்டேர்கேஸ் லேண்டிங் ஏரியாவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதில் நிற்கும்போது பேக்கில் அந்த இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அதெல்லாம் அந்த ஸ்டோன் டெக்ஸ்சர்டு டைல்ஸ் இது பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பால்கனி அண்ட் வியூ ஃப்ரம் த பால்கனி அடுத்த வீட்டோட பால்கனி தான். இந்த பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லா வீடுகளும் வந்துட்டுனா வியூ ஃப்ரம் த பால்கனி, அடுத்த வீட்டு பால்கனி தான் சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டில் நல்ல காற்றுகள்லாம் உள்ள ஏரியா தான், ஒன்றும் இல்லை. இனி மாடியில் போயிட்டு லொக்கேஷன் பார்த்துடலாம். நல்ல பசுமையான ஏரியாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. வேறு பார்த்துட்ருக்கோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவாட்டியும் அவங்களுக்கு உதவும். சூப்பராக இருக்குது. மாடியிலேருந்து வியூ ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு மாடி, 3.3 சென்ட் லேண்டுங்கிறதுனால அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல பசுமையாக இருக்குங்க. ஒரு ஃபுல்லாகவே டெசர்ட் மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப 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 பசுமையாக இருக்குது. எப்படியும் கொஞ்சம் ஒரு 5-10 வருஷத்துக்காவது இருக்கும். இங்கேருந்து பார்த்தா மலை தெரியுது. மலைகளை வெட்டி கன்னியாகுமரியிலேருந்து வெட்டி கேரளாவுக்கு விற்கிறாங்க. அதுக்கு நானும் அகெயின்ஸ்ட்டு. ஸோ சே நோ டு மவுண்டைன் கட்டிங். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பொறுமையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஆண்டர்ப்ரனருங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயுமே நிறைய இது வரும். இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய அப்டேட்ஸ் வரும். 3 months 4 months 1 year கழிச்சு வீடு வாங்குறதா ஐடியாவில் இருக்கீங்க, இப்போவே பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வருஷத்துக்குனால உங்கள் வீடுகள் அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நன்றி, வணக்கம்.